வணக்கம். நான் ராமன் செந்தூரன், மலையக மக்கள் சக்தியின் தலைவர். அந்த வகையில் நான் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பதாக கௌரவ ஜனாதிபதி அவர்களிடமும் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கின்ற பிரதமர் அவரிடமும் நான் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தேன். அதாவது மலையகத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் வளாகம் ஒன்று நிறுவப்பட வேண்டும். அந்த வளாகம் குறிப்பாக அட்டனிலோ அல்லது கொட்டக்கலையிலையோ அல்லது நுவரெலியா மாவட்டத்தில் தமிழர் பிரதேசத்தில் அது நிறுவப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தேன். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க எங்களுக்கு ஒரு அதி உத்தம ஜனாதிபதி அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார். அதாவது நாங்கள் அனுப்பிய கடிதத்திற்கு ஒரு வேண்டுகோள் கடிதத்துக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு பதில் கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார், அதாவது ஜனாதிபதியின் செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த நாட்டின் கல்வி அமைச்சரின் செயலாளர் அவர்களுக்கு, உயர்கல்வி அமைச்சின் செயலாளர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். உடனடியாக இந்த செயற்பாட்டை செய்வதற்காக செய்ய வேண்டிய வேலைகளை மேற்கொள்ளுமாறும் இங்கு கேட்டிருக்கின்றார். இந்த கடிதத்தின் ஊடாக மலையக மக்கள் சக்தியின் வேண்டுகோளை இப்பொழுது இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களோ அல்லது இந்த நாட்டின் அரசாங்கமோ ஏற்றுக்கொண்டிருக்கின்றது என்பதை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்வதோடு, இதற்கு முன்பதாக இருந்த அரசாங்கங்கள் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்வதற்கு முன்வரவில்லை. எமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொய் வார்த்தைகளிலே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய அரசாங்கம் அது உத்தம ஜனாதிபதி என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ஜனாதிபதி அவர்கள் ஒரு நற்செய்தி, ஒரு பல்கலைக்கழகம் அமைவதற்கான ஆவணங்களை செய்யுமாறு கேட்டிருக்கின்றார். எனவே இது இந்த அரசாங்கத்திற்கு முதலாவது நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனால் இவ்வாறான ஒரு கடிதத்தை அனுப்புவது சாதாரண விடயம் இல்லை. ஆனால் அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள். எனவே இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய அக்கறையும் பொறுப்பும், அல்லது மலையக மக்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கு வாக்களித்த உங்களின் பொறுப்பாக இருக்கின்றது. இந்த செயற்பாடை, அதாவது இந்த மலையகத்தில் இருக்கின்ற நுவரெலியா மாவட்டத்தை பிரதிபலிக்கின்ற பேராதனை பல்கலைக்கழகத்தை வளாகம் ஒன்று இங்கே நுவரெலியாவில் நிறுவதற்காக இந்த வேண்டுகோளை என்னால் மாத்திரம் இதை செய்து முடிக்க முடியாது. குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களான காம்பரமாக இருக்கலாம், அல்லது ஜீவன் தொண்டமானாக இருக்கலாம், அல்லது அதேபோல் அரச கட்சியில் இருக்கின்ற செல்வி அவர்களும் அல்லது மஞ்சுள சுரவீரவாக இருக்கலாம், மற்றும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைவரும் சேர்ந்து, குறிப்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அவர்களுக்கும் அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். இதில் நான் பெரியவன், நான் சிறியவன், நான் பெரியவன் என்று பார்க்காமல் மலையக மக்களுக்கு இந்த செயற்பாட்டுக்கு நீங்கள் அனைவரும் முன்னின்று செயல்படுத்தப்பட வேண்டும்.